Hi, hello guys. Welcome to the third episode of 3ds Max tutorial. So முன்னாடி வாரங்களெல்லாம் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் 3ds Max ஓடது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் எப்படி ஃபைல்ஸை இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் ஹவு டு கிரியேட் ஒரு ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ் ஆப்ஜெக்ட் டைப், சில ஆப்ஜெக்ட் டைப்ஸ் மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம சில ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸ் உங்க ஒர்க் ரொம்ப ஈஸியா ஆக்கிடும் அண்ட் கொஞ்சம் ஸ்பீட் அப்பும் பண்ணும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் எது பார்க்க போறோம்னா, இது வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸ்க்கும் காமனா இருக்கும். தட் இஸ் undo, redo and save. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பாக்ஸ் வரைகிறேன் டு ஷோ யூ. ஸோ Ctrl Z undo, Ctrl Y redo, once more Ctrl Z na undo, Ctrl Y na redo, Ctrl S na save as வரும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு கரண்ட் வெர்ஷன்ல சேவ் பண்ணுமா இல்ல பழைய வெர்ஷன்ஸ்ல சேவ் பண்ணுமான்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாடிஃபயர் ஷார்ட்கட்ஸ் இன் 3ds Max. ஸோ மூவ், ஸ்கேல் அண்ட் ரொட்டேட் தான் நம்மளோட காமன் மாடிஃபயர்ஸ். ஸோ நான் இந்த பாக்ஸை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ மூவ் பண்ணணும் அப்படின்னா we can use W யூஸ் பண்ணீங்கன்னா மூவ். நெக்ஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா E யூஸ் பண்ணுங்க. E யூஸ் பண்ணா உங்களோட ஆப்ஜெக்ட் எப்படி வேணாலும் ரொட்டேட் ஆகும். அண்ட் தென் இதை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா R யூஸ் பண்ணுங்க. R வந்து ஸ்கேல் ஆகும் அக்கார்டிங் டு அந்தந்த ஆக்சிஸ்ல ஸ்கேல் ஆகும். பிகாஸ் இது வந்து XY, XZ, ZY ஆக்சிஸ்ல ஸ்கேல் ஆகும். ஸோ ஒன்ஸ் மோர் W னா மூவ், E அப்படின்னா ரொட்டேட், R அப்படின்னா ஸ்கேல் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு செலக்ட் மோடுக்கு போகணும். ஐ ஃபினிஷ்ட் ஸ்கேலிங் மை ஆப்ஜெக்ட். எனக்கு செலக்ட் மோடுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா யூஸ்வலா நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்ல இருந்து தேடி தேடி போடணும் ஒரு வாட்டியும் செலக்ட் அப்படின்னு. பட் உங்களுக்கு ஒரு ஈஸி வே என்னதுன்னா Q போட்டீங்கன்னா அது செலக்ட் மோடுக்கு போயிடும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மாடிஃபயர்ஸ் இன் 3ds Max. நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளோட வியூ போர்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது யூசிங் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்கிட்ட 4 செக்ஷன் இருக்கு. ஐ வாண்ட் ஒன் ஆஃப் மை செக்ஷன்ஸ் ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Alt W கொடுங்க. Alt W கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். இன்னொரு வாட்டி Alt W கொடுத்தீங்கன்னா அது நார்மல் மோடுக்கு போயிடும். ஸோ ஒன்ஸ் மோர் Alt W கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீனுக்கு வந்துடும் அந்த செக்ஷன் ஆஃப் த வியூ போர்ட். திருப்பி Alt W கொடுத்தீங்கன்னா நார்மல் மோடுக்கு போயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட டாப் பெர்ஸ்பெக்டிவ், லெஃப்ட் பெர்ஸ்பெக்டிவே 2 வாட்டி இருக்கு. ஸோ இங்க வந்து எனக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும், அதாவது எலிவேஷன் வியூ வேணும் அப்படின்னா நான் F யூஸ் பண்ணலாம். F ஃபார் ஃப்ரண்ட். இதே இடத்துல எனக்கு திருப்பி டாப் வியூ வேணும் அப்படின்னா T ஃபார் டாப். லெஃப்ட் வேணும் அப்படின்னா L அண்ட் பெர்ஸ்பெக்டிவே எனக்கு திருப்பி வேணும்னா P. ஸோ அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் உங்களோட ஷார்ட்கட். ஸோ ஒன்ஸ் மோர் T ஃபார் டாப், L for left, F for front and P for perspective. So உங்களோட வியூ போர்ட்டை கண்ட்ரோல் பண்ற சில ஷார்ட்கட்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் இன்னும் 2 அடிஷனல் ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா M வந்து உங்களோட மெட்டீரியல் எடிட்டர். ஸோ சேம் M ஃபார் மெட்டீரியல் எடிட்டர், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். உங்களோட ரெண்டர் செட்டப் உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா F10 யூஸ் பண்ணுங்க. F10 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் செட்டப் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த காமன்லி யூஸ் ஷார்ட்கட்ஸ். போக போக மாடல்ஸும் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆக ஆக இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி தர போறோம். அண்ட் தென் சேனல்லையும் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது பேஸ்ட் ஆன் சோ மெனி சாஃப்ட்வேர்ஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கைஸ் அண்ட் அந்த பெல் ஐக்கானை கண்டிப்பா தட்டிடுங்க.